நம்ம எல்லாருமே கெப்லர் 452b அப்படின்ற ஒரு பிளானட்டை கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஒரு பிளானட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எர்த்லேருந்து 1400லேருந்து 1800 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்குது. இது கெப்லர் அப்படின்ற ஒரு சன்னை சுற்றிட்டு வருது. இதை தன்னுடைய சன்னை சுற்றிட்டு வரதுக்கு கிட்டத்தட்ட 380 days எடுத்துக்குது. பட் இது ஒரு ஹேபிட்டபிள் ஜோன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கெப்லர் 452b அண்ட் அதோடைய சன்னோடைய ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 பில்லியன் இயர்ஸ். நம்மளுடைய சன் அண்ட் எர்த்தோடைய ஏஜை விட 1.6 பில்லியன் இயர்ஸ் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட சன்னுக்கும் ஏர்த்துக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் கெப்லர் 452bக்கும் அதோடைய சன்னுக்கும் இருக்குது. கெப்லர் 452b மற்றும் அதோடைய சன்னோடைய ஏஜ் ரொம்பவே அதிகமாக இருக்கிற காரணத்தினால அந்த சன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்குது. இதனால் என்ன ஆகும்னா 20% ஹீட்டர் மற்றும் பிரைட்டர் ஆகும். இந்த ஒரு காரணத்தினால கெப்லர் 452bயில் ரன்னவே கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு ஃபினாமினன் நடக்கும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஹீட் அதிகமாக அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். எந்த அளவுக்குன்னா டெசர்டிஃபிகேஷன் நடக்கிற அளவுக்கு ஹீட் அப்சர்வ் பண்ணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கெப்லர் 452b ஒரு ஹேபிட்டபிள் ஜோனே கிடையாது. ஃபியூச்சரில் இந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி மனிதர்கள் உருவாக்கலாம். நீங்கள் இந்த கெப்லர் 452b பிளானட் ஒரு ஹேபிட்டபிள் ஜோனா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.